ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு இந்த 4mm கிளாம்பு எப்படி பண்றாங்கிறத பார்க்க போறோம். இது வந்து திக்னஸ் 4mm, வித் வந்து 25, ஹைட்டு லென்த்து எல்லாமே 25mm. இது வந்து டெக்ஸ்டைலுக்கு வரக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் காம்பனன்ட், சீட் மெட்டல் காம்பனன்ட். ஓகேங்களா? இது A to Z ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம எப்படி பண்றாங்கிறத பார்க்கலாம். இது மாஸ் வேல்யூம் வரும். அதனால ஒரு கோல்ட் சீட்ல எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய குவாண்டிட்டி இருக்கு. அதனால இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஷீட் வந்துங்க 4M 8க்கு 4 HRPOன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து ஃபார்மிங் பண்ணும்போது கிராக் ஆகாம இருக்காக HRPO எடுக்கிறோம். ஓகேங்களா? இதை எடுத்து ஸ்டேரிங்ல கட்டிங்ல கொடுத்து கட் பண்ணணும். பாருங்க, ஸ்டேரிங்ல கட் பண்ணா இந்த ஸ்டைல்ஸ்ல வரும். அதோட டோட்டல் லென்த் எவ்வளவுங்கிறத பார்த்து அதை கட் பண்ணிக்கணும். இது மாஸ் வால்யூம் இருக்கிறதால 500 நம்பர் இப்போ ஆர்டரு, 2000 நம்பர் இது வரும் ஆக்சுவலா ஒரு ஷீட்ல. அது மொத்தமா நம்ம அடிச்சுக்க போறோம். ஓகேங்களா? அடுத்தது கட்டிங் பண்ணணும். எப்படி கட்டிங் பண்றத நம்ம பார்க்கலாம். ஷேரிங் கட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியில மினியேச்சர் ஷேரிங், அதாவது ஷேரிங் மிஷின் மாதிரியே மினியேச்சர் ஷேரிங் மிஷின் நம்மளும் ஒன்று பண்ணியிருக்கோங்க ஒரு வடிவத்தில். அதில் வச்சு நம்ம அந்த ஸ்டிப்பர் கட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக லென்த் கட்டிங் அதில் பண்ணிட்டு வந்த 4 அடி வருஷத்தில் நம்ம அதில் சின்ன கட்டிங் நம்ம பண்ணுறோம். என்னன்னா இந்த மினியேச்சர் மிஷின் நாங்கள் பண்ணதால நிறைய கட்டிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு டூல் பண்ணுறதவே பிரேக் பண்ணிட்டோம். நிறைய டூல் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த ஒரு கட்டிங் மிஷின் இருந்ததுன்னா அந்த கட்டிங்லேயே சைஸ் கொண்டு வரலாம். இது 0.1 டாலர்ஸ்க்குள்ள மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இதெல்லாம் நம்ம இப்போ கட்டிங் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பியர்சிங் பண்ண பார்க்கலாம். அந்த மினியேச்சர் கட்டிங் மிஷினில் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. எப்படின்னா 2 சைடும் திருப்பி திருப்பி அடிக்கிறது வந்து அந்த எட்ஜு வந்து ஒரே சைடில் வர மாதிரி இருக்கிறதுக்காக பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது அதனால தான் அதை திருப்பி திருப்பி அடிக்கிறது. திருப்பி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 கட்டிங்கும் ஒரே சைடில் வந்துடும் இந்த மினியேச்சர் கட்டிங்கில் அடிக்கிறதால. ஓகேங்களா? இது சைஸு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். கட்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது நிறையா. சுமார் ஒரு 2000 பீஸுக்கு மேலே வரும். அது எல்லாம் கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பியர்சிங் அடிக்கணும். ஓகேங்களா? அந்த பியர்சிங் அடிக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதை கட்டிங் மிஷின் ஒர்க்கு. அதுக்கப்புறம் பியர்சிங் பாருங்கள். ஒரு சைடு லெஃப்ட்டு டாப்பில் அணைச்சு நம்ம செட்டிங் போடுறோம். ஓகேங்களா? ஒரே ஒரு பஞ்சு 6mm பஞ்ச் அடிக்கிறோம். இது எதுக்காக அடிக்கிறோன்னா 3 பஞ்ச் அடிக்கணும். 3 ஒரே சைடு ஸ்டாப்பர் வச்சு அடிக்கணும். அப்போதான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? அது 3 பஞ்ச் அடிக்கணும். அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதில் லைட்டாக பர்ரு இருக்கும். இது 3 ஹோல்ஸோட பர்ரு நம்ம ரிமூவ் பண்ணணும். ட்ரில்லிங்கில் வச்சு ரிமூவ் பண்ணிக்குவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் ஹோல்ஸ், தேர்ட் ஹோல்ஸ் அதை எப்படி அடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இது 2வது பஞ்ச் அடிக்கிறோம். தெரியுதுங்களா? 2வது பஞ்சு வந்து அதே டைரக்ஷனில் அதே மாதிரி தான் அடிக்கிறோம். லெஃப்ட் அணைச்சு மேலே டாப்பில் ஸ்டாப்பரு, லெஃப்ட்டும் மேலேயும் ஸ்டாப்பரு. பாருங்க 2வது பஞ்சு அதே மாதிரியும் அடுத்ததும் அதே மாதிரி தான் பண்ணணும். இல்லாட்டி நம்ம ரொட்டேட் பண்ணி மாட்டணும். இது பாருங்க, 2வது பஞ்சு அடிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? 2வது பஞ்சு வந்து ஆக்சுவலாக பெரிய சைஸு. ஓகேங்களா? நம்ம அந்த பெரிய சைஸ் அடிக்க முடியாதுங்கிறதால சின்ன சைஸ் அடிச்சு ஃபார்மிங் பண்ணதுக்கப்புறம் அதை பெருசு பண்ணுறோம். என்னன்னா அது உங்களுக்கு தெரியும். அது பண்ணும்போது நம்ம அடிச்சதுக்கப்புறம் வந்து ஓவல் ஆயிடும். பெருசு ஸ்ட்ரைட்டாகவே பெருசு அடிச்சிட்டா ஃபார்மிங் பண்ணும் போது. நம்ம 3வது பஞ்சு அடிக்கிறோங்க. 3வது பஞ்சு எப்படி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி மாட்டியிருக்கோம். நம்ம வந்து லெஃப்ட் டாப்பில் வந்து ஸ்டாப்பர் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ரைட்டு பாட்டத்தில் கொடுக்குறோம். அதே இடத்துல தான் ஸ்டாப் ரீடிங் எடுக்கும். அதாவது அதே இடத்துல தான் பட் ஆகும். பட் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி மாட்டுறோம். என்ன காரணம்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ஹோல்ஸ் 3மே மேட்ச் ஆகும் ஒரே லைனில். பாருங்கள், அடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். பாருங்கள், 3மே ஒரே லைனில் வர்றதுக்காகத்தான் அந்த ஸ்டாப்பரை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். லெஃப்ட்டு டாப்பு, 3வது பஞ்சை வந்து திருப்பி மாட்டும் போது ரைட்டு பாட்டம். ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே மாதிரி இருக்கும். 3 பஞ்சுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே மாதிரி இருக்கும். இதை ஃபார்மிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணால் லெவல் மட்டமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை மெயின்டைன் பண்ணுறது. இந்த 3 ஹோல்ஸில் பர்ரு இருக்குங்க. அந்த பர்ரை ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த 2 எட்ஜ் ஹோல்ஸ் மட்டும் பர்ரை ரிமூவ் பண்ணுறோம். சென்டர் ஹோல்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா சென்டர் ஹோல்ஸை நம்ம பெருசு பண்ணணும். ஃபார்மிங் பண்ணதுக்கப்புறம் பெருசு பண்ணுறோம். அதை அடுத்தது பண்ணுவோம். இந்த 2 ஹோல்ஸோட பர்ரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார்மிங் பண்ண போகிறோம்.
இதுதாங்க ஃபார்மிங் ப்ராசஸ். பார்ட் டைப்பில் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த பார்ட் டைப் 2ல மட்டும் இதை வச்சு ஒரு ஃபார்மிங், அவ்வளோதான், ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோல்ஸை பெருசு பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஹோல்ஸை பெருசு பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மிங் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் வந்து ஓவல் ஆயிரும், ஐ மீன் ஸ்லாட் மாதிரி ஆயிரும், வால் திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால. ஓகேங்களா? அதனால நம்ம சின்னதாக ஹோல்ஸ் அடிச்சுட்டு ஃபார்மிங் பண்ணி முடிச்சு ஃபைனலாக அதை வந்து நம்ம அந்த ஹோல்ஸை பெருசு பண்ணிக்கணும். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? பாருங்க, இந்த ஹோல்ஸ் இந்த டைப்ல இருக்கும். இந்த ஹோல்ஸ் சைடு ஹோல்ஸ் வந்து ரெண்டுமே 6mm ஹோல்ஸ். இது இந்த ஹோல்ஸ் வந்து 7mm ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அதை நம்ம பெருசு பண்ணுவோம். எப்படி பண்றாங்க அடுத்து ட்ரில்லிங்ல பண்ண போறோம். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது ப்ரொடெக்ஷன் பீஸுங்கிறதால கொஞ்சம் டைம் ஆகும், ஒவ்வொரு ப்ராசஸும் டைம் ஆகும். பட் அடிச்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஆர்டர் வரும்போது ஒட்டுக்கா கொடுத்தலாம் டக்குன்னு. அதை சென்ட்ரு ஹோல்ஸை நம்ம பெருசு பண்ணுறோங்க. அந்த 3 ஹோல்ஸில் சென்ட்ரு ஹோல்ஸை வந்து பெருசு பண்ணுறோம். பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஹோல்ஸுக்கு வந்து ட்ரில்லிங்கில் பெருசு பண்ணுறோம். ஏன்னா அது ஆஸ் பர் சாம்பிள் அவங்க கேட்குற சைஸுக்காக நம்ம அந்த ஹோல்ஸை பெருசு பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம பெருசாக அடித்தோம்னா அந்த ஃபார்மிங் பண்ணும்போது அந்த ஹோல்ஸு கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ நம்ம இப்போ பெருசு பண்ணிவிட்டு பாருங்கள், பெருசு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? உள்ள பர்ரு இருக்குது. ஓகேங்களா? அந்த பர்ரை வந்து ரிமூவ் பண்ணணும். அவுட்டர்லேயும் இன்னர்லேயும் பர்ரு இருக்கும். அந்த பர்ரை வந்து ரிமூவ் பண்ணணும். அது வந்து அடுத்த ப்ராசஸுங்க. இதுலேயே தான் ட்ரில்லிங்கில் பெரிய ட்ரில்லு போட்டு லைட்டாக சேம்பர் அடிச்சு விடணும். அந்த பர்ரை ரிமூவ் பண்ணி விடணும். அது எப்படின்னா பாருங்கள், இப்படி தான் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய ட்ரில் போட்டு லைட்டாக சேம்பர் அடிச்சிடணும். கியரில் போட்டு லைட்டாக சேம்பர் அடிச்சு விட்டோம்னா அந்த பர்ரு ரிமூவ் ஆயிடும். பர்ரு ரிமூவ் ஆகி செம நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சப்ளை கொடுக்க வேண்டியதான். பட் இது ப்ரொடக்ஷனுங்கிறதால கொஞ்சம் லேட் ஆகும், ப்ராசஸ் நிறைய பண்ணணும். பட் ஒரு மாஸ் வேலைங்கிறதால ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து வேலை செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். பர்ரை பூரா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். டபுள் சைடும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பீஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு பீஸ் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பீஸ் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுங்க. இது ஆக்சுவலாக இனி ரெடி ஃபார் ப்ளூ பேஸ்டரேஷன், பிளேட்டிங் போயிடும். பிளேட்டிங் போய் நம்ம அந்த ஃபஸ்ட்டு சப்ளையை கொடுத்துட்டு பேலன்ஸாக நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நீ யார் எவ்வளோ கேட்டாலும் உடனே கொடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பார்த்தது மட்டும் போதாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ.